யார்கிட்டயும் பேசலக்கா. என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ வேணா என் போனை செக் பண்ணிக்க. அதெல்லாம் வேண்டாம். நான் எதுக்கு உன் போனை செக் பண்ணணும்? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு இத்தனை பேர் முன்னாடி வச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க? அதுவும் என் தங்கச்சி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. மதி, நீங்க சும்மா இருங்க. அறிவு போனை எட்டி பார்த்தது இவர் தப்பு. யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டதும் தப்பு. சரி, ஒரு அக்கறையில பாத்தீங்க கேட்டீங்க, நான் ஏத்துக்கிறேன். அதோட விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு போனை வாங்கி பாக்குறது, கண்டுபடி பேசுறதெல்லாம் என்ன பழக்கம்? மதி, கோவப்படாத மதி. மா, உங்க பொண்ணு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க? எங்க பொண்ணு பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே? முதலாளினா ஆபீஸோட நிறுத்திக்கோங்க. வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்கன்னு நீங்க தானே சொல்லணும்.